சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சாதாரணமாக ஊரில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? காலம்பரை எந்திரிப்போம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? காலம்பரை எந்திரிப்போம், காஃபி கடைக்கு போவோம், டீ கடைக்கு போவோம். டீ கடை வாசலில் பேப்பர் எடுப்போம். பேப்பர் வித் காஃபி. பிரயோஜனத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. பையனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். அங்கே போன உடனே அங்கே ஒரு 4 பேர் நிற்பார். என்ன வழக்கமாக மீட் பண்ணுற ஆட்கள் எல்லாம் ஒரே கோஷ்டி தானே, அதனால் அவரும் வருவார். அவங்க வந்து பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, நேற்றுக்கு அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அந்த மினிஸ்டர் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரியல, இது பெரிய விசேஷமான விஷயம். அந்த படத்துக்கு அந்த பேப்பரில் அதுக்கே 4 பேஜ் போயிருக்கும். இது வந்து சீரியஸாக இவர் ஆராய்ச்சி பண்ணிடு. பிரயோஜனமான விஷயம், வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள். என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணணும்னா அப்படி தானே பண்ணி ஆனால் வேறு என்ன இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் போய் சரி குளிப்போம் அப்படின்னு சொல்லி குளிச்சு எல்லாம் குளித்த உடனே என்னென்ன பகவானாவது பூஜையாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஒரு ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்டு டிஃபனை சாப்பிட வேண்டியது. அப்புறம் நேரம் அங்கே போக வேண்டியது, ஆஃபீஸ் போக வேண்டியது. அப்புறம் என்ன, ஹலோ என்னாச்சுன்னா, நேற்று கொடுத்த பணம் என்னாச்சு, இன்றைக்கி வாங்கின பணம் என்னாச்சு, எல்லாம் கொடுக்க வேண்டியது. பழகு செலவெல்லாம் பார்க்க வேண்டியது. கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்க வேண்டியது. ஏதோ 4 லெட்டரை, ஒரு லெட்டர் 4 லெட்டர் பெரிய விஷயம். இது ஒரு லெட்டரை டைப் அடிக்கிறதுக்குள்ளே மத்தியானம் 1 மணி ஆகிடும். இது லெட்டரை பார்க்கவோ இது பண்ணவோ டைப் 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடு. அப்புறம் என்ன, கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம், ஒரு 3 மணி. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் பழையபடியும் ஏதாவது மாலை முரசு வந்தாச்சா, அதெல்லாம் வந்தாச்சா, அதையும் கொஞ்சம் பாரப்பா, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டியது. பயனுள்ள வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கிறது. இப்படியே கடைசி வரைக்கும் நான் இது ரொம்ப சொல்ல வேண்டாம், அப்புறம் நமக்கு தலைவலி வந்துடும். அப்புறம் இப்படியே சாயங்காலம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன, இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குது, கண்டிப்பாக டிவி பார்த்தாகணும், அது வேற பார்த்து முடிச்சாகணும். எல்லாம் முடிஞ்சு ராத்திரி இப்படியே டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்குது. திருக்கால சிவ பூஜையாவது பாராயணமாவது அதெல்லாம் ஒன்றும் நினைக்க தோணாது. நம்ம இதை வந்து பெருமையாக நினைக்கல, பிரயோஜனமாக பண்ணுறோமா? அந்த ஆள்கிட்ட யார்கிட்ட அவர் வந்து இதை பண்ணுறது வந்து அறிவுபூர்வமாக செய்கிறார். அவர் கேட்டு பாருங்க. இது நம்ம வந்து பிளான் பண்ணி அறிவுபூர்வமாக பண்ணுறோம். அங்கெல்லாம் அந்த பேப்பர் படிக்கிற ஆள் அறிவுபூர்வமாக செய்கிறாரா என்ன? அறிவுபூர்வமாக காலையில் எழுந்தவுடன் கட்டாயம் படித்தாக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சா பண்ணுறேன். அப்படியா இருக்குது. என்னமோ செம்மறியாட்டு கூட்டம், அதில் இவரும் ஒருத்தர், அவ்வளோதான். ஒன்றும் விவரமாவா பண்ணுறார்? காஃபி குடித்தாக வேண்டும் என்று சாஸ்திரத்தில் ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க. அறிவாரும் இல்லையோ ஐயோ. அடுத்த பாட்டு சொல்கிறது, வந்த வரவை மறந்து இப்படியெல்லாம் அனாவசியமாக வீணாக போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லி பெரியவங்களுக்கு கருணை. அம்மா குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவா? அப்பா நல்லதை சொல்லுப்பா, நமசிவாய சொல்லு, நாராயணாய சொல்லு. பெரியவங்கள்லாம் வந்து பெரியவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக நல்லவன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அம்மா. ஆனால் இந்த குழந்தை ஸ்கூலில் போயிட்டு வந்து அதுக்கு தேவையில்லாத 4 வார்த்தையை கற்றுன்னு வந்து நிற்கும். அது அப்படி தான். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்னெல்லாம் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். என்ன, ஒரு பையன், சின்ன பையன், அதான்டா இதான்டா அதான்டா இதான்டாங்க. ஒன்று என்ன சொல்கிறதுன்னா, மேலே ஏறி குதிக்கிறான், கீழே ஏறி குதிக்கிறான், இது பண்ணுறான். அவங்க அம்மா வேணா உள்ள மணி அடித்து பூஜை பண்ணுறேன். இவன் வந்து இங்கே வந்து இது பண்ணுறான். கூப்பிட்டான்னு அதெல்லாம் இல்லை. அங்கே சாமிக்கு முன்னாடி அதான்டா இதான்டான்னு பாடி குழந்தை தான். நம்ம எப்படி மோல்டு பண்ணுறோமோ அப்படித்தான். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.